தலைவராகி மாநகராட்சியுடைய தலைவராகி மேயராகி விட்டார். அந்த பதவியெல்லாம் வேண்டாம், எனக்கு எந்த பதவியும் வேண்டாம். எங்கள் அன்னை காமாட்சியுடைய என் இன குலமக்களை வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு எங்கேயோ முடிக்க கிடந்த ஒரு சங்கத்தை தட்டி எழுப்பி, இந்த சங்கத்துக்கு தட்டி எழுப்பி கிராமப்புறங்கள் நான் கூட நினைச்ச தலைவர் ஒவ்வொரு கிராமத்துக்கு வர்றப்போலாம் என்னடா தலைவர் இப்படி கிராமமே போறேன்னு சொல்லி. அன்பு தலைவர் அவர்களே, இந்த நேரத்தில் ஒருத்தரை பதிவு சொல்ல விரும்புகிறேன். எந்த மூலைக்கு சென்றால் 24 என்று சொன்னால் நபர்கள் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கார் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு செட்டியாரிடத்திலும் ஒவ்வொரு இனமக்களிடத்திலும் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் என்று சொன்னால் அருமையான நர்ராஜ் செட்டியார் என்பதை இந்த நேரம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சனிக்கிழமை நினைக்கிறேன், சனிக்கிழமை நாள் சுண்டக்காமுத்தூரில் மிகப்பெரிய கிரேனை நிறுத்தி ஏறத்தாழ ஒரு 12 அடி மாலையை தலைவர் அவர்களுக்கு இட்டு அந்த மாலை வான வேடிக்கையோடு அழைத்து சென்று மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான கூட்டத்திற்கு ஏற்பாடு எதுக்க சொல்கிறேன் என்று சொன்னால், இதையெல்லாம் இந்திய இந்த பொள்ளாச்சி மேற்கு மாவட்டம் முதலே தலைவர் இரு மாமன் மைத்தினோட புதுசா ஒரு செயலாளர் அவர்களுக்கு வந்திருக்காரு. இப்படி ஒரு இன மக்களை ஒன்றிணைத்து தம்பி பாருங்க ஒன்றிணைத்து எனக்கு 2 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஆமா ராமராஜ் நீங்க ஒரு 2 நிமிஷம் சேர்ந்து பேசுகிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. கருத்துக்களை நிறைய சொல்ல இந்த இன மக்களை ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து வருகின்ற தமிழகத்திலே நம்முடைய குழந்தை செல்வனுடைய மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல், அதாவது எம்பிசி குழந்தைகள் படிப்பிலே முன்னேறினாலும் கூட இட வாய்ப்பு கிடைப்பதில்லை. எங்கு சென்றாலும் அறிவு சார்ந்தவர் 24 தெலுங்கு செட்டியார் இருப்பார். ஆனால் அவர் முன்னேறும் தடையாக இருப்பது இந்த இடஒதுக்கீடு. வாயிலாக தெரிவித்துக் கொள்வதோடு என்றென்றும் உங்களுடைய பணியை ஒப்பிடும்போது தெற்கு மாவட்டம், வடக்கு மாவட்டம், மத்திய மாவட்டம், அனைத்து மாவட்ட ஒருங்கிணைந்த நிர்வாகிகள் அனைவரையும் பொள்ளாச்சி மேற்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் இன மக்களின் சார்பாக உங்களை அன்போடு வருகை உங்களுக்கு நன்றி தெரிவித்து நன்றி வணக்கம். சனிக்கிழமை நினைக்கிறேன், சனிக்கிழமை நாள் சுண்டக்காமுத்தூரில் மிகப்பெரிய கிரேனை நிறுத்தி ஏறத்தாழ ஒரு 12 அடி மாலையை தலைவர் அவர்களுக்கு இட்டு அந்த மாலை வான வேடிக்கையோடு அழைத்து சென்று மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான கூட்டத்திற்கு ஏற்பாடு எதுக்க சொல்கிறேன் என்று சொன்னால், இதையெல்லாம் இந்திய இந்த பொள்ளாச்சி மேற்கு மாவட்டம் முதலே தலைவர் இரு மாமன் மைத்தினோட புதுசா ஒரு செயலாளர் அவர்களுக்கு வந்திருக்காரு. இப்படி ஒரு இன மக்களை ஒன்றிணைத்து தம்பி பாருங்க கொடுத்துருக்காங்க. ஆமா ராமராஜ் நீங்க ஒரு 2 நிமிஷம் சேர்ந்து பேசுகிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. கருத்துக்களை நிறைய சொல்ல இந்த இன மக்களை ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து வருகின்ற தமிழகத்திலே நம்முடைய குழந்தை செல்வனுடைய மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல், அதாவது எம்பிசி குழந்தைகள் படிப்பிலே முன்னேறினாலும் கூட இட வாய்ப்பு கிடைப்பதில்லை. எங்கு சென்றாலும் அறிவு சார்ந்தவர் 24 தெலுங்கு செட்டியார் இருப்பார். ஆனால் அவர் முன்னேறும் தடையாக இருப்பது இந்த இடஒதுக்கீடு. ஒரு சமுதாயத்தை வளர்ப்பதோடு அவரும் ஒரு கட்சியை வளர்த்து இன்றைக்கு அப்படியெல்லாம் வளர்த்த ஒரு இயக்கங்களில்தான் திமுகவிலே மாவட்ட செயலாளர், அதிமுகவிலே மாவட்ட செயலாளர் என்றால் பெருமை, அல்லது வன்னியர் பேரவையிலே மாவட்ட செயலாளர் என்றால் பெருமை, அல்லது நமது பசுபதி பாண்டியர் கட்சியிலே மாவட்ட செயலாளர் என்றால் பெருமை, ஜான் பாண்டியன் கட்சியிலே மாவட்ட செயலாளர் என்ற பெருமை. ஐயா, நாம் எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த மாவட்ட தலைவர், நகர தலைவர் என்று காடை கொடுங்கள். அதற்கு இவ்வளவு மரியாதை இருக்கின்றது. இன்றைக்கு இவ்வளவு கூட்டம், இவ்வளவு வரவேற்பு. எங்கேயாவது இந்த ஒரு பேர் இயக்கம் வளர்ந்திருக்க முடியுமா? மிகப்பெரிய சமுதாயமாக வளர்ச்சி பெற்றிருக்கும் என்று என்னுடைய கனவுகள் எல்லாம் நினைவாக காட்சி தரும் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறது. அதற்காகத்தான் முதலிலே பொள்ளாச்சியிலே அறிவித்த நேரத்தில் மிக அருமையாக 5 மாவட்டங்களை பிரித்து அந்த மாவட்டங்களுக்கும் நிர்வாகிகளை போட்டு அந்த நிர்வாகிகளான மேற்கு மாவட்ட தலைவர் நம்மளுடைய மதிப்புமிக்க குணசேகர் அவர்கள், மேற்கு மாவட்ட செயலாளர் மதிப்புமிக்க கிருஷ்ணன் அவர்கள், அதே மாதிரி மேற்கு மாவட்ட பொருளாளர் கிருஷ்ணசாமி அவர்கள், இணைச் செயலாளர் ராமராஜ் அவர்கள் மற்றும் கல்வி அறக்கட்டளை அவர்கள், அதே மாதிரி நம்மளுடைய வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் செஞ்சேரி மலை நம்மளுடைய மாப்பிள்ளை எங்கே போயிட்டு
நல்லா தட்டு கைக்கிட்டு இருக்காங்க, வேகமாக தட்டுங்க. பின்னாடி தான் தட்ட மாட்டேங்குது. ரொம்ப சிறப்பு, அருமை, மிக அருமையாக இந்த கூட்ட ஏற்பாடுகளை இந்த நிர்வாகிகள் அமைப்பு எதற்குன்னா, நிர்வாகம் ஒன்று இருந்தால்தான் உங்கள் மூலமாக இன்றைக்கு எடுத்துட்டாங்க. இந்த 15 ஊர்லையும் அந்த ஊரை சேர்ந்த நிர்வாகிகள் எடுத்துக்கிறாங்க. படிக்க வைப்பது எப்படி எங்களுக்கு தெரியுமா? திண்டுக்கல்ல இருந்து வந்து நம்ம இன பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா? அதற்கு தான் இந்த நிர்வாக அமைப்பு. இங்கே இருந்த இந்த நிர்வாகிகள் சொன்னால் அவர்கள் பேச்சை கேட்டு நான் செயல்படுத்துவதற்கு, அந்த பிள்ளையை படிக்க வைப்பதற்கு நீங்கள் அல்ல, உங்கள் ஜோப்ல இருந்து 10 நிமிஷம் கொடுக்குறோம் 7 பிள்ளைகள். அதற்கு நாங்கள் தயாராக ஒரு நிர்வாக அமைப்பு. உதாரணத்திற்கு எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒரு முடியாமல் போச்சு, ஒரு வைத்திய செலவு இன்றைக்கு நான் ஏதாவது என்னால் முடிஞ்ச 20,000 30,000 அப்படி பணம் கொடுப்பேன் அந்த ஊரில் யாராவது. அப்போ நிர்வாகிகள் வேணும். அந்த ஊர்ல இருந்து நிர்வாகிகள் வந்து என்கிட்ட சொல்றாங்க, முதல்ல கல்வி படிக்க முடியாத ஏழை தாய்மார்கள் உள்ள வீட்டிலே படிக்கின்ற குழந்தையை தத்தெடுத்து அவர்களுக்கு படிக்க வைப்பது, முடியாதவர்களுக்கு வைத்தியமே பண்ண முடியவில்லை என்றால் அவர்களுக்கு நம்மளால் உணர்ந்த உதவியை செய்வது. எம்பிசிக்காக நம் முன்னோர்கள் இன்றைய காலம் வரை என்ன செய்தார்கள்? நீங்கள்லாம் வழி வழியாய் வந்தவர். நம்ம ஜெயராமோ அவர் மந்திரியாக இருந்தார், உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் மந்திரியாக இருந்தார், கேசிபி எம்பியா இருந்தார், சுகவனம் எம்பியா இருந்தார். இப்படி அரசியல்வாதிகளாக இருந்தவர்களெல்லாம் அவர்கள் தலைவர்கிட்ட போய் சொல்லி, இன்னொருத்தர் வந்தார் நான் எம்பிசி வாங்கி தரேன் என்று ஜேடியில் இருந்து ஒருத்தர் வந்தார். இப்படி வந்த தலைவர்கள் எல்லாம் அவர்களுடைய தலைவர்கள் முதலமைச்சரிடம் சென்று, ஐயா எங்கள் இடத்திற்கு எம்பிசி வேண்டும் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்கன்னா, இனம்னு சொன்னாவே அவங்க பதவி கொடுக்கும். இதே பொள்ளாச்சி மாநகரத்தில் ஒரு 50,000 பேர் நம்ம ரோட்டில் கூடுறோம், வேண்டும் வேண்டும் எங்களுக்கு எம்பிசி வேண்டும், அரசால் மறுக்கப்படக்கூடிய கொள்கைகள் வேண்டும், அரசால் எங்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். நோக்கம் 5 ஏக்கர் இடம் வாங்கி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடிப்படையான காலேஜ் கட்டணும். அதுக்காக காலையில் 9 மணிக்கு கிளம்பி மதியானம் 3 மணிக்கு தான் சாப்பிட்டேன். ஒரு 15 இடங்கள் பார்த்துருப்பேன், யாருக்குமே தெரியாது. இங்கே இருக்கோம்னா கூப்பிட்டா ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்கன்னு நானா 4 புரோக்கரை கூட்டி போய் இறக்கலாம். எதற்காக என்றால் என் பிள்ளைகள் எல்லா மதத்தினருக்கும் கல்லூரி இருக்கிறது, பள்ளிகள் இருக்கிறது. ஆனால் நான் சார்ந்த இந்த சமுதாயத்திற்கு மட்டும் ஒரு பள்ளியோ ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு கல்லூரியோ எந்த இடத்திலுமே இல்லை. அதை உருவாக்க வேண்டும் என்று வெறித்தன. ஏன்னா ஏழை பிள்ளைங்க எத்தனை வேலை படிக்கணும், வருஷத்திற்கு 2000 பிள்ளையை படித்து வெளியே போகிறோம். அது படிப்பால் உயர்ந்து போயிட்டே இருக்க எத்தனையோ பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். IAS IPS IRS படிப்பு என்பது ஒரு 100 வகையான படிப்பு இருக்கிறது. பெங்களூரில் கொண்டு போய் லாயருக்கு படித்து வைத்தால் சுப்ரீம் கோர்ட் வரையும் போகலாம். ஜுடிஷியல் யாராவது நீதிபதினு சொல்றாங்க, நம்ம ஆளுங்க இருக்கானா? ஹைகோர்ட்லேயோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயோ நீதிபதினு சொல்றவன் டிஸ்ட்ரிக்ட் நீதிபதி அந்த மதத்தை சேர்ந்தவன் போய் வக்கீல் போய் இருந்தானா, யுவர் ஆனர் பேசவே மாட்டான். யுவர் ஆனர் அப்படிதான் கையை காட்டுவான். ஏன்னா அவன் ஜாதிக்காரன். கிராண்டட் பெயில், ஓடிப்போ உனக்கு பெயில் கிடைச்சது, அவன் ஜாதிக்காரன் பெயில் கிடைச்சது. நீதி நல்ல ஒரு நீதி என்பது எல்லாருக்கும் கிடைக்கப்படக்கூடியது. ஆனால் ஜாதி என்பது எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அதையெல்லாம் உடைத்தெறிய வேண்டும் என்றால் நம் மக்கள் வெளியே வரணும். நம்மளும் ஜுடிஷியலில் போகணும். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா, ஹைகோர்ட் ஜட்ஜா பேனரில் போகிறதுக்கு, பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு இந்த கிராமங்களில் இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது தெரியுமா? இங்கே நல்லா படிக்கிற பிள்ளைகள் இருக்கும், அதை எடுத்துட்டு போய் படிக்க வைக்கிறதுக்கு இந்த மக்களுக்கு தெரியாது. இந்த பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைக்க வேண்டும் என்றால் ஒரு நிர்வாக அமைப்பு வேண்டும். அந்த நிர்வாக அமைப்பை ஏற்படுத்தினால் நீங்கள் எல்லாம் போய் கல்வி அறக்கட்டளைகளையோ அல்லது தலைவர் செயலாளர்களையோ, ஐயா எங்கள் பிள்ளை நல்லா படிக்குது, அதை செலவு பண்ணி படிக்க வைக்கணும்னு சொல்லலாம். அதை நாங்கள் தத்தெடுத்து படிக்க வைக்கலாம் என்பதற்காகத்தான் இந்த நிர்வாக அமைப்பு இந்த நிர்வாக அமைப்பை ஏற்படுத்துகிறோம். நிச்சயமாக நாம் விரைவிலே இந்த பொள்ளாச்சி மண்ணிலே ஓராண்டுகளுக்குள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கலைக்கல்லூரி கண்டிப்பாக நம் இன மக்களுக்காக கண்டிப்பாக உறுதியாக ஏற்படுத்துவோம். இந்த தேர்தலில் நம்ம
நம்ம இடத்துக்காக மட்டும் சட்டசபையிலே போய் பேசக்கூடிய ஜாதி வேணான்னு சொல்றீங்க, ஆனா எல்லாரும் ஜாதியை தான் கேட்குறீங்க சொல்லக்கூடிய அளவிற்கு சட்டசபையிலும் போய் என் தினம் ஒப்புக்கொண்டிருப்பதை அதைத்தான் நான் காமாட்சி கோயிலிலே 6 வருடங்களாக யாகம் வளர்த்து வருகிறேன். என்றைக்காவது என் இன மக்கள் 10 பேர் போய் 24 மணி தெலுங்கு செட்டியார் ஜாதியை பெற்று சட்டசபையிலே டேபிளை தட்டி உறக்க குரல் கொடுப்பான் என்று கனவு காணுகிறேன். அந்த கனவு படிக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி நீங்க சாம்பார் வந்துச்சா அந்த நேரத்தில் சொல்லி மிக அருமையான இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த இந்த நிர்வாகிகளையும், அதே மாதிரி நிர்வாகிகள் போடாதீங்க செஞ்சேரி மாப்பிள்ள சொல்லிட்டாரா, நிர்வாகிகள் போடாத நம்மளுடைய இந்த மாவட்டங்களிலே இருக்கின்றவர்கள் நிர்வாகிகளை போடுங்க. அரூரில் மட்டும் 700 நிர்வாகிகள் போட்டிருக்காங்க. இந்த சமுதாயத்தை யாருமே நம் சமுதாய மக்கள் இழிவாக நினைக்காதீர்கள். இந்த சமுதாய பதவி என்ன பெரிய பதவியா, இந்த பதவி நமக்கு தேவையா என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்திலே உயரத்திலே அமர வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள பதவி என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். இதையெல்லாம் மனமாற ஏற்று நிர்வாகிகள் அனைவரும் மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ஆனந்த் உட்பட சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மனம் உணவுக்காக வாழ்ந்தவர்கள் சிலர்களாகலாம், உணவுக்காக நீங்க உள்ளம் மகளாகலாம், யாருக்காக அழுத போதும் தலைவனாகலாம், குணம் குணம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டியும் ஆண்கள் வாழலாம், படை இருந்தால் கடவுளுக்குள்ளே மழையை காணலாம், துணிந்து விட்டால் தமிழ் சுமையில் தாங்கலாம். குணம் குணம் அது கோயிலாகலாம். குணம் பிள்ளையோடு இருந்து எல்லாம் நல்ல கருத்துக்களை பரப்பியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். என்னை பொறுத்த மட்டும் அடுத்ததாக அடுத்தபடியாக கிருஷ்ணராஜ் திவாசன் போதர் அவர்கள் ஒரு சிறிய அவர்கள் ராஜ்மோகன் அவர்கள் 5ஆம் வண்ண பூக்கிமலை மோகன்ராஜ் அவர்கள் எம் ராமராஜ் பூக்கிமலை மாவட்ட துணைத் தலைவர்கள் துணை செயலாளர்கள் ஹரிதாஸ் திவாசம்புது நாகராஜ் முகமது அவர்கள், BM நந்தகோபால் மாலைகோபால், MP செல்லமணி அவர்கள், M ராமராஜ் அவர்கள் முக்கியமலை, S ஹரிதாஸ் திவாசம்புது அவர்கள், பாலசுப்ரமணியம் மன்னாமலை, உதயபிரகாஷ், ஸ்ரீ ராமராஜ் முகமது, கிருஷ்ணசாமி 5ஆம் கிருஷ்ணசாமி 5ஆம் வண்ணாமலை, தர்மபுரி வண்ணாமலை, திருமுருகன் திவாசம்புதூர், செந்தில்குமார் வெவுண்டிமலை, மனோஜ்குமார் திவாசம்புதூர், ராஜா 5ஆம் ஆர் உதயகுமார் முகமது. அடுத்ததாக மாவட்ட இளைஞர் அணியை சேர்ந்த கார்த்திக் அங்குராஜ், மாவட்ட இளைஞர் அணி கார்த்திக் அங்குராஜ் செயலாளருக்கு காரியத்தை செய்யும்போது
தேர்வு செய்யப்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைமைச் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். செயலாளர் ஓ பிரகாஷ் பெரியபோது, எஸ் சிவகுமார் பெரியபோது, விஷ்ணுகாசன் அப்படி கொஞ்சம் கலந்து மகர் பிரசாத் கோவிந்தவர், பி நாச்சிமுத்து மூங்கில்மடை, பி நாச்சிமுத்து மூங்கில்மடை, ஹரிபிரசாத் பெரியபோது, சுரேஷ்குமார் ஐந்தாமை, பேச்சுமுத்து சுப்பிரமணியம், பேச்சுமுத்து சுப்பிரமணியம், சதீஷ்குமார் வேணி, விக்னேஸ்வரன் மூங்கில்மடை, விக்னேஸ்வரன் மூங்கில்மடை, காளீஸ்வரி மூங்கில்மடை, காளீஸ்வரி மூங்கில்மடை, ஸ்ரீ கவிதா ஐந்தாமை, ஸ்ரீ கவிதா ஐந்தாமை, என் மதரத்னம் ஐந்தாமை, முத்துலட்சுமி மூங்கில்மடை, லதா காளிமுத்து முகலமுதல், லதா காளிமுத்து முகலமுதல், மாசிராமணி அமராமலை, என் ரேகா மன்னாமலை, என் ரேகா மன்னாமலை, பி ரேகா மன்னாமலை, பி மனோன்மணி ஆத்துக்குள்ளாச்சி, கற்பகவல்லி ஆத்துக்குள்ளாச்சி, கற்பகவல்லி வள்ளிநாயகம் வாணிக்கோப்பு, வள்ளுவர், ஏ மாலதி பெரியபோது, பி சந்தியா முகலமுதல், பி சந்தியா முகலமுதல், எஸ் பாக்யா கோபாலபுரம், பி மாசிராமணி பெரியபோது, சுவாமி ஆத்துக்குள்ளாச்சி, எஸ் விஜயலட்சுமி சக்தி புகழகுரு, வித்யா சக்தி புகழகுரு, வித்யா சக்தி இணைச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். குழுமம் கே மகாலட்சுமி மன்னாமலை, அடுத்ததாக மாவட்ட மாணவரணி அக்னி பாலாஜி பெரியபோது, மாணவரணிய செயலாளர் பொருளாளர் நாகாக்கும், கவியரசு பெரியபோது, பரமசிவம் ஐந்தாமை, விஜயகாந்தன் மன்னாமலை, விஜயகாந்தன் மன்னாமலை, ஆட்டு பிரசாத் பெரியபோது, கே காமாட்சி சுந்தரம் பெரியபோது, ஸ்ரீ கோவிந்தராஜ் மூங்கில்மடை, கே முருகநாதன் பெரியபோது, நாச்சிமுத்து தினசபுது, நாச்சிமுத்து தினை ஐந்தாமை, பி ராமசாமி மன்னாமலை, எம் மஞ்சு முகலகுரு, எம் மஞ்சு முகலகுரு, கே கனகராஜ் செட்டியார் முகலகுரு, கே கனகராஜ் செட்டியார் முகலகுரு, என் ஜெகதீஸ்வரி மூங்கில்மடை, கோவிந்தாபுரம், ஸ்ரீரங்கராஜ் கோவிந்தாபுரம், காலனி துறை கோவிந்தாபுரம், அடுத்ததாக கல்வி மேம்பாட்டுக் அணி என் விஷ்ணுகுமார் தம்பியகிரி விஷ்ணுகுமார் முகலமுதூர், தம்பியகிரி கவியரசன் சிவசமுதூர், சுகுணாதேவி மூங்கில்மடை, ஸ்ரீ சுகுணாதேவி மூங்கில்மடை, ஜெயஸ்ரீ ஐந்தாமை, மணி என்கின்ற பரமேஸ்வரன் முகலமுதூர், மணி என்கின்ற பரமேஸ்வரன் முகலமுதூர், என் மகேஸ்வரன் பெரியபோது, ஆதி திருமணி ஐந்தாமை, ஐந்தாமை, என் காளீஸ்வரி முகலமுதூர், என் தங்கவேல் மன்னாமலை, திவ்யா மூங்கில்மடை, ஜெகதீஸ்வரன் பெரியபோது, பிரியதர்ஷினி முகலமுதூர், பிரியதர்ஷினி விஜயா மன்னாமலை, அகாத்திரி அமலாபாளையம்,
பி. அங்கமுத்து லாஸ்ட் பேர் படிச்சுட்டு இருக்கிறேன் செந்தில்குமார் முகலம்புதூர் மேலே அவர் எஸ் ரங்கராஜ் வண்ணமலை பூங்கானந்த பெரிய கோவில்மலை டி. ராமசாமி முகலம்புதூர் டி. ராமசாமி முகலம்புதூர் பி. சரத்குமார் வண்ணமலை மணல்மேடு பி. சந்திரசேகர் சுப்பேவரம்புதூர் ஆர். காத்தியாயி முகலம்புதூர் ஆர். முகலம்புதூர் செம்பல் துர்காயப்பன் முகலம்புதூர் என் வேலுச்சாமி ஓகேண்ணா